இந்த சிவ தன்மை பகுதியில 15வது பாட்டு, சிவ நல்ல சிவ தன்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணா அரண். இந்த திருக்கலிற்றுப்படியார் ரொம்ப கடுமையான சொல்லாட்சி இல்ல. ஒரு முறைக்கு 4 முறை நாம திரும்ப 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 படிச்சோன்னு சொன்னா உய்யவந்த தேவநாயனாருடைய திருவடியை மனதில இருத்தி இதை படிங்க, எல்லாமே தெளிவா விளங்கிடும். இது எங்க வைத்தியநாதன் ஐயா சொல்லி கொடுத்த உபாயம். அந்த உபாயத்தின் வாயிலாக இந்த உபாயத்தை பார்க்கலாம். அப்போ நல்ல சிவ தன்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய. சிவ தன்மம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா சிவ தொண்டு. சிவதன்மங்கிறது என்னது? சிவ தொண்டு. அந்த சிவ தொண்டு தான் சரியையும் கிரியையும். சரியையும் கிரியையும். அடுத்தது சிவ யோகம், அதுக்கு அடுத்தது சிவ ஞானம். அப்போ இறைவனை வழிபடுவதற்குரிய, இறைவனை அடைவதற்குரிய நெறிகள் 4: சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4ஐ 3ஆக வகுத்து சிவ தர்மத்தில சரியையும் கிரியையும், சிவ யோகத்தில யோகத்தையும், சிவ ஞானத்தில ஞானத்தையும் வைத்து நம்முடைய உய்யவந்த தேவநாயனார் பேசுகிறார். இந்த 4 நெறியின் வழியில் நின்று நான் அழிய, என்னது? நான் அழிய. அதாவது மகாபாரதத்துல ஒரு இடம், துரோணாச்சாரியார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாடம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு, யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்கிறாரு. யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகலாம்னு கேட்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்றாங்க. அதெல்லாம் பொருத்தமா இல்லை. இவர் தினந்தோறும் சொல்லுகின்ற பாடத்தை தூரத்துல மாடு மேய்க்கிற சிறுவன் ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருப்பான். இவங்கெல்லாம் அரசகுமாரர்கள், அவங்களோட உட்காந்து பாடம் கேட்க கூடாது, அனுமதி இல்லை. அதனால அப்படியே ஒரு மரத்தடியில அப்படி கை கட்டி நின்று பாடத்தை கேட்பான். அந்த காத்து வாக்குல வந்து விடுறது கேட்பான். இவங்க யாரும் பதில் சொல்லாத நிலையில அவன் தூரத்துல இருந்து, சாமி அடியேன் பதில் சொல்லலாமா, அனுமதி உண்டான்னு கேட்கிறான். யார் அந்த பையன்? அப்பதான் திரும்பி பாக்குற, யாருப்பா அப்படின்னு. இல்ல சாமி, நீங்க சொல்ற பாட்டத்தை நான் தினமும் மறைவா இருந்து கேட்கறது, அதனால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல அனுமதி உண்டா அப்படின்னு. குருநாதர் என்ன பண்ணாரு, துரோணாச்சாரியர், சரி சொல்லுப்பா பார்க்கலாம் அப்படின்னு. ஒன்னும் இல்ல சாமி, யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகலான்னு கேட்டீங்க, நான் போனா போகலாம் சாமி. நான் போனா உடனே எழுந்தான் துரியோதனன், நான் இந்த நாட்டுக்கே ராஜா, நானே போக முடியாதுன்னா நீ போயிடுவா? நீ உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நான் போனா போவேன்னு சொல்றேன், நான் போனா போவேன்னு சொல்றேன். உடனே துரோணாச்சாரியார் சொல்றாரு, கொஞ்சம் ஆத்திரப்படாதப்பா, அந்த சிறுவன் என்ன விளக்கம் சொல்றான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி, நீ எப்படிப்பா நான் போனா போவேன்னு சொல்றியே, எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப சொல்றாரு, நான் என்ற அகந்தை யாரை விட்டு ஒழிகிறதோ, நான் என்ற அகந்தை யாரை விட்டு ஒழிகிறதோ அவர்கள் எங்க போகலாம்? சொர்க்கத்துக்கு போகலாம். அப்ப நான் போனால், நான் என்ற அகந்தை போனால் எங்க போவேன்? சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்றான். அதங்க பாரு, நம்மால் சொல்றாரு பாரு, நான் அழிய, நான் அழிய, நான் என்ற அகந்தை அழிய. அது எப்படி சார் அழியும்? சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கிற இந்த 4 நெறியில் நிற்க நான் என்ற அகந்தை அழியும். அப்படி அழிகின்ற நிலையில ஆரேனும் அன்பு செய்யும். நான் என்ற அகந்தை அழிந்து
நான் செய்கிறேன் என்ற அகந்தை இல்லாமல் அன்பு செய்தால் அதுதான் என்ன அன்பு? அயரா அன்பு இல்லையா? கைமாறு கருதாத அன்பு, கைமாறு கருதாத அன்பு. அப்படி அன்பு செய்யும் அங்கே தலைப்படும் கான், அங்க பெருமான் எழுந்தருளுவான். அப்படி எழுந்தருளக்கூடியவன் யார் தெரியுமா? ஆரேனும் காணா அரண், யாராலையும் பார்க்க முடியாத அந்த சிவபெருமான் இப்படி கைமாறு கருதாமல் நான் என்ற அகந்தையின்றி அன்பு செய்தால் அங்கே எழுந்தருளும். ரொம்ப ஈஸியா தானே இருக்குது, பாட்டு பாருங்க. கஷ்டமாவா இருக்குது பொருள்? ஒரு கஷ்டமும் கிடையாது. இந்த வார்த்தையை நாம பதம் பிரிச்சு இல்லையா அப்படி முறையாக ஒரு முறைக்கு இருமுறை நாம வாசித்தோம் சொன்னா பொருள் எளிதா விளங்கும். நல்ல சிவ தன்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால், சரியை கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 நெறியில் நின்று நான் அழிய, நான் என்ற அகந்தை அழியுமே ஆனால் அந்த ஆற்றல் வல்லவர்கள் எது? நான் என்ற ஆணவத்தை நீக்கிக் கொள்ளுகின்ற ஆற்றல் பெற்றவர்கள். அவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் யாராக இருந்தாலும் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் திருமுறையில் பேசுதில்ல, புலையராக இருந்தாலும் கூட இறைவனுக்கு அன்பு செய்தால், இறைவனுக்கு அன்பு செய்தால், அததான் சொல்றாரு ஆரேனும் அன்பு செய்யும். அதுல ஏற்ற இறக்கம் எல்லாம் பார்க்க கூடாது. எனக்கு தான் அந்த தகுதி இருக்குது, எனக்கு தான் அந்த தகுதி. திருமூலர் சொல்றாருல, பேர் கொண்ட பார்ப்பான் பிறார் தன்னை அச்சிட்டால் போர்கொண்ட வேந்தற்கு பொல்லா வியாதியா சொன்னார்ல திருமந்திரத்துல. அப்ப பேருக்கு அப்படின்னு இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? அவன் மீது அன்போடு இருக்கணும். அந்த அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அது எந்த இடத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சொன்னோம் இல்லையா? ஆதனூரில் பிறந்த புலையன் யாரு? நம்முடைய நந்தனார் இல்லையா? ஆனா அதே நந்தனாரு யாரை அவரை தில்லைக்கு அனுப்ப மறுத்தாரோ அந்த அந்தனர் அவர் காலில் விழுந்து தீட்சை வாங்குறாரு இல்லையா? அப்போ அப்படி இருக்கின்ற போது ஆரேனும் அன்பு செய்யும் சிவபெருமான் புறத்தை இருக்கக்கூடிய சடங்கு எல்லாம் பார்க்க மாட்டான். உள்ள என்ன இருக்குதுன்னு தான் பார்ப்பான். அன்பேனும் பிடியுள் அகப்படும் மலை. இதுலயே நம்முடைய உயவந்த தேவனை அடுத்தடுத்து பாடாரு. அன்பே என் அன்பே என் அன்பேன்னு அடுத்தடுத்து நம்ம படிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி அன்பு செய்ய வேண்டும். அப்படி அன்பு செய்யும் ஆரேனும் காணா அரண் அங்கே தலைப்படுவான். யாராலும் காண முடியாத அந்த சிவம் அங்கே எழுந்தருளுவான் என்று அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற அந்த 4 நெறியின் பயனை குறிப்பிடுகின்றார். இப்போ சிவ தன்மம் என்று சொல்லிட்டார் இல்லையா? சிவ தன்மம்னா என்ன? சிவ தொண்டு, சிவ தொண்டு இல்லையா? அது சரியா இருந்தாலும் கிரியையா இருந்தாலும் தொண்டு தான் இல்லையா? அப்படி அந்த சிவ தொண்டுங்கிறது 2 வகையாக உண்டு. வன் தொண்டு, மென் தொண்டு. வன் தொண்டு, மென் தொண்டு. மென் தொண்டுங்கிறது எல்லோருக்கும் எளிதா செய்யக்கூடிய தொண்டு தான் மென் தொண்டு. செயற்கரிய தொண்டு தான் எது? வன் தொண்டு. செயற்கரிய தொண்டு தான் வன் தொண்டு. இன்னும் சொல்ல போனா நாமெல்லாம் யார் சார்னா நாம மென் தொண்டர்களும் கிடையாது. வன் தொண்டு ஒரு வகையில வன் தொண்டர்கள் எப்படி சொல்லலாம்னா, எப்படி வன் தொண்டர்னு சொல்லலாம் தெரியுமா? எப்படி சொல்லலாம் வன் தொண்டர்னு? வன் தொண்டன் யாருக்கு? யாருக்கு? நம்பி ஆரூருக்கு வன் தொண்டன் இல்லையா? வன் தொண்டன் பேர். ஏன் வன் தொண்டன் பேர்னா நம்மால கண்ணாபின்னா பேசுவாரு, நாம அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். கண்ணு இருக்கான்னு கேக்குறோமா இல்லையா? அப்ப நாமெல்லாம் வன் தொண்டர்கள் தானே. ஆனா வன் தொண்டுக்கு இங்க என்ன, அந்த வன் தொண்டுக்கான அடையாளம் என்ன, அளவுகோல் என்ன அப்படின்னு சொன்னா இங்க வகைப்படுத்துறாரு.
இந்த மென் தொண்டு மெல்வினையே என்ன வியன் உலகில் ஆச்சரிய வல்வினையே என்ன வரும் இரண்டும் சொல்லில் சிவதன்மமா அவற்றில் சென்று அதிலே செல்வாய் பவகன்மம் நீங்கும்படி. சிவத்தொண்டு என்பது இந்த உலகத்துல மென் தொண்டு வன் தொண்டு என்று இரண்டாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சுருக்கமா சொல்றேன், வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிறவி நீங்க வேண்டும் என்று சொன்னால் பவகன்மம், பிறவிக்குரிய இந்த வினை நீங்க வேண்டும் என்று சொன்னால், பவம்னா பிறவி, பவகன்மம்னா பிறவிக்குரிய கண்மம், அது நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டு தொண்டிலே ஏதாவது ஒரு தொண்டில உரைப்போடு நில், ஏதாவது ஒரு தொண்டில் உரைப்போடு நில் அப்படி சொல்றாரு. ஆனா நமக்கெல்லாம் ஏற்ற தொண்டு எது? மென் தொண்டுன்னு அவரே அடுத்த பாட்டுல சொல்றாரு. அதுலயாவது நிற்கிறோமா? ஆதியை அச்சித்தற்கு அங்கமும் அங்கு ஆங்கே தீதியில் திறம்பளவும் செய்வனவும் வேதியனே, வேதியனே வேதத்தை கற்ற மாணவனே, நல்வினையாம் என்றே நமக்கும் எளிது ஆனவற்றை மெல்வினையே என்றது நாம் வேறு என்று சொல்றார். அதாவது ஆகமங்களிலும் வேதங்களிலும் விதித்திருக்கின்ற வண்ணம் இறைவனை வழிபாடு செய்வதற்குரிய முறைகள், அவற்றை கொண்டு தீமைகளை நீக்கிக் கொள்ளுவதற்கு திறங்கள், இது எல்லாம் நல்வினை. இது எல்லாம் என்னது? நல்வினை. அந்த வினைகள் நம்மை போன்றவர்களுக்கு எளிதானது. முறைப்படி ஆகமங்களை கற்று அதன் நெறி நின்று இறைவனை வழிபாடு செய்ய, அந்த வழிபாட்டின் போது என்ன இருக்கணும் சொன்னா தீமையெல்லாம் அகன்று போகணும், தீமையெல்லாம் அகன்று போகணும். கோபம் வரக்கூடாது. கோபம் முதல்ல நேரம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது இந்த ஆத்தி சூடி இருக்க, இந்த ஆத்தி சூடி ரொம்ப ரொம்ப எளிமையான சொல்லு, ரெண்டு சொல்லுல தான் ஔவையார் பாடி இருக்கிறார். அத வரிசைப்படுத்தி இருக்கிற விதம் இருக்கு பத்தி ரொம்ப அற்புதமான விதம். மேம்போக்கா நாம ஆத்தி சூடிய பொருள் காணக்கூடாது. முதல்ல என்னது? அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு. அறம் செய்யன்னு சொல்லல, அறம் செய்யன்னு சொல்லல. யாரு? ஔவையாரு அறம் செய்யன்னே சொல்லல. என்ன சொல்றாரு? அறம் செய்ய விரும்பு. முதல்ல விருப்பம் இருக்கணும். கேட்கலாம், சார் என்கிட்ட என்ன சார் இருக்குது நான் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னா, நீ அந்த மாதிரி சொல்லுவன்னு தெரியும். அதனாலதான் முதல்ல உனக்கு என்ன வேணும்? விருப்பம் வரணும். விருப்பம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, அறம் செய்வதற்குரிய விருப்பம் வந்துடுச்சுன்னு சொன்னா இருக்குதா இல்லையான்னு சிந்திக்காது, இருக்குதா இல்லையான்னு சிந்திக்காது. எப்படியாகிலும் அறம் செய்திடும், எப்படியாகிலும் அறம் செய்திடும். அதனால முதல்ல தேவை எது? விருப்பம். அதனால தான் அவ என்ன சொன்னா அறம் செய்ய விரும்பு என்று சொன்னான். அறம் செய்யன்னு சொல்லல. புரியுதா? என்ன மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அப்ப அந்த மனம் இருக்கணும், விருப்பம் இருக்கணும். விருப்பம் இல்லைன்னு சொன்னா எந்த வழி எது இருந்தாலும் கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? அப்ப அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றா பாத்தியா? 6வது சினம், 6வது சினம். புரியுதா? கோபத்தை நாம ஆற்ற வேண்டும், கோபத்தை நீக்க வேண்டும். ஏன் தெரியுமா? எங்க தெரியுமா அதிகமா இந்த பிரச்சனைகள் வரும்? இப்ப ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றோம்ல, இப்ப அன்னதானம் கொடுக்கிறோம். இது அன்னதானம், இது ஒரு தர்மம் தானே. அன்னதானம் பண்றது ஒரு தர்மம். இப்ப இப்ப அன்னதானம்னா நாம இருக்கிறோம் இல்லாத எல்லாரும் போய் என்ன பண்றோம்? கியூல நிக்கிறோம், கியூல நிக்கிறோம். அது வேண்டுமா வேண்டிய இலவசம்னாலே எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துடுது. அது தேவையா தேவையில்லையான்னு தெரியாது இல்லையா? 2 கையில வாங்குவோம். இது என்ன அதுக்கு மேல கை இருக்குது 2 தான் கொடுத்துக்கிறான் பெருமாள் இல்லையா? அதனால இலவசம்னா என்ன பண்ணுவோம்? 2 கையை நீட்டுவோம். இப்ப அந்த நேரத்துல அந்த ஏற்பாட்டாளர்களுக்கு என்ன ஆகுன்னா கூட்ட நெரிசல் ஒரு எரிச்சலை உண்டாக்கும், எரிச்சலை உண்டாக்கும். இதான் எல்லாருக்கும் தான் நிறைய தானே செஞ்சு வச்சிருக்குது. என்ன அவ்வளவு அவசரம்? கொஞ்சம் பொறுமையா தான் வாங்கல.
எல்லாருக்கும் இருக்குது, அவசரப்படாதீங்க, வரிசையா வாங்க, அப்படின்னு கத்துறாருன்னு வச்சுக்கோ. அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, கோபம் வரக்கூடாது. அப்ப எவ்வளவுதான் இடர்பாடு வந்தாலும் என்ன வரக்கூடாது. அப்ப அறம் செய்ய விரும்பும் சொல்லிட்டு அந்த அறம் செய்கின்ற நிலையில உன்னுடைய பொறுமையை சோதிக்கின்ற வகையில சில சூழல்கள் உருவாகலாம். அப்படி உருவானாலும் நீ என்ன பண்ண, நிதானத்தை கைவிடாதே. ஆறுவது இப்படி அது வரிசைப்படுத்திட்டு இப்ப வேண்டாம். அதை எதுக்கு சொல்ல வரணும்னா, ஒவ்வொரு அந்த ஆத்திசூடியும் ஒன்றோடு ஒன்று வரிசைப்படுத்தி பொருள் கொள்ளணும், அப்பதான் அது பொருத்தமா இருக்கும். அந்த மாதிரி பெருமான் அவனை அர்ச்சிக்கின்ற நிலையில நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற தீமைகள் அது எல்லாம் என்ன ஆகணும் சொன்னா நீங்க வேண்டும். அப்படி நீங்கி நமக்கு எளிதானவற்றையே நாம செய்யணும். இதெல்லாம் நமக்கு எளிதுதான், ஆனா நாம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். ஆகவே எல்லோரும் செய்வதற்கு ஏற்ற வினை இருக்கிறது, தொண்டு இருக்கிறது. அது மென் தொண்டு. அது என்ன தொண்டு, மென் தொண்டு என்று சொல்றார். மென் தொண்டை வகைப்படுத்துகின்ற போது இப்ப வேற ஒண்ணு இல்லைங்கய்யா, அதாவது அடியார்களுக்கு அமுது கொடுக்கிறது, திருக்கோயில்களுக்கு தொண்டு செய்வது, இது எல்லாம் என்ன தொண்டு, மென் தொண்டு. சரி, மண் தொண்டு என்ன? மண் தொண்டு என்ன அது சொல்றாரு அடுத்த பாட்டு, 18வது பாட்டு. கொஞ்சம் அற்புதமான பாட்டு இது. ஓ, நெடியினால வருதோ? சரி, ரொம்ப காரசாரமா பண்றாங்க பொழுது. சரி, வரங்கள் தரும் செய்ய வைரவர்க்கு தங்கள் கரங்களினால் அன்று கரியாக்க இறங்காதே கொள்வினையே செய்யும் கொடுவினையே ஆனவற்றை வல்வினையே என்றது நாம் என்று பேசுகிறார். அதாவது சிறுதொண்டர் இருக்கிறாரே, அவர் அவர் ஒரு கொள்கை உடையவர். என்ன கொள்கைன்னு சொன்னா, தினந்தோறும் ஒரு சிவனடியாருக்கு உணவு படைச்சுட்டா தான் சாப்பிடுறதுன்னு ஒரு கொள்கை உடையவர். அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நம்மாலு பார்த்தாரு, ஒரு நாள் எங்கேயுமே அடியார் இல்லாதபடி பண்ணிட்டாரு, எல்லாரையும் வேற ஊருக்கு அனுப்பிட்டாரு. ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அனுப்பிச்சுட்டாரு. இவர் சுத்தி சுத்தி வர்றாரு, ஒரு அடியாரும் காணல. சுத்தி சுத்தி வர்றாரு, ஒரு அடியாரும் காணல. இப்போ நாம சாப்பிடறதுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அவர் வருத்தப்படல. இதுவரையில செய்த அந்த புண்ணிய செயல் அதுக்கு ஒரு இடர் வந்து விட்டதே என்று வருந்துகிறார். அப்படி வந்து தன்னுடைய வீட்டுல திருவெண்காட்டு நங்கை கிட்ட சொல்லிட்டு போறாரு, பக்கத்து ஊர்ல யாராவது பசியோடு இருக்காங்களா அடியாருன்னு பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவரு போற நேரத்துல நம்மால் வர்றாரு. இவரு வைரவ கோலத்தோடு வர்றாரு. என்ன பண்றாரு, அந்த கோலத்துல வர்றாரு. வந்து இந்த வாசல்ல நிக்கிறாரு. இன்னொன்னு அந்த அம்மா, வாங்க சாமி உள்ள வாங்க, இப்பதான் அடியாரை அழைச்சிட்டு வரத்துக்கு தான் போயிருக்கிறாரு, விரைவில் வந்துடுவாரு, நீங்க வாங்கினாரு. அவர் நல்ல சாமியாரு. அவர் என்ன சொன்னாரு, பெண்கள் தனியா இருக்கிற இடத்துல நான் வரமாட்டோமான்ட்டாரு. அது நல்ல சாமியாருக்கு அழகு. ஆகவே பெண்கள் தனித்து இருக்கின்ற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த கோயில்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், வந்தா அனுப்பிட்டு போயிட்டாரு. இப்ப நம்ம ஆளு தேடி சுத்திட்டு அலைஞ்சி போய் ரொம்ப கழிச்சு வர்றாரு. எந்த ஊர்லயுமே இல்லை, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படி. அப்ப வெண்காட்டு நங்கை சொல்றாங்க, நீங்க போன கொஞ்ச நேரத்துல ஒரு அடியார் வந்தாரு, அவர் நாங்க எவ்வளவு அழைச்சும் உள்ள வரமாட்டேன்ட்டாரு, கோயில்ல இருக்குன்னு சொன்னாரு, நீங்க போய் அழைச்சிட்டு வந்துருங்க. உடனே இவர் வேக வேகமா ஓடுறாரு.
என்ன அன்னத்துக்கே உச்சி வேலை தவறுது. போன உடனே போயிட்டு சாமி கண்டிப்பா உங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வர்றப்பா, எல்லாம் திருவம்பது தயாரா இருக்கு. இல்ல நான் டெய்லி சாப்பிட்றவன் கிடையாது, 6 மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றவன். எத்தனை நாளைக்கு? 6 மாசத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றவன் நானு, அதனால தினமும் சாப்பிட்றவன் கிடையாது. ஆனால் நான் ஸ்பெஷலா சாப்பிட்றது உண்டு. அது மாதிரி செஞ்சானா நான் சாப்பிட்றேன். என்ன சாப்பிட்டீங்க? நரமாமிசம் தான் சாப்பிடுவோங்கிறார். 6 மாசத்துக்கு ஒரு முறை நரமாமிசம், அதாவது மனித கறி சாப்பிடுவாங்க. நம்மால யோசிக்கவே இல்லை. அதுக்கு என்ன தயார் பண்ணிடுறோம் சாமி, அதுக்கு என்ன தயார் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருப்பா, இது யாரையாவது அடிச்சு போனாலும் போட்டுறாத, யாரையாவது அடிச்சு போட்டுறாத, முதல்ல என் கண்டிஷனை முழுமையா கேளு அப்படிங்கிறாரு. ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு ஒரு பிள்ளையா இருக்கணும், வீட்டுக்கு ஒரு பிள்ளையா இருக்கணும். அது 5 வயது இளங்கன்றா இருக்கணும், 5 வயது இளங்கன்றா இருக்கணும். அம்மா பிடிக்க அப்பா இருக்கணும். அறுக்கக்கூடியவங்களும் அறுபடக்கூடியவங்களும் அழக்கூடாது. இப்படி சமைச்சு போட்டாதான் நான் சாப்பிடுவேன். இதுதான் நிபந்தனை. உன்னால அது முடியுமான்னு செஞ்சிடறோம் சாமி. அதுக்கும் செஞ்சிடறோம் சாமி. சரி, ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லி இது வரைக்கும் நான் இங்கே காத்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்தாரு. வெங்காட்டு நாங்க கேக்குறாங்க, எங்க சுவாமி அடியார கூட்டு வரலையான்னு. அப்ப சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு நிபந்தனை போட்டிருக்காரு, அவர் 6 மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிடுறவராம். இப்படி வீட்டுக்கு ஒரு பிள்ளையா இருக்கணும், 5 வயதா இருக்கணும், அம்மா பிடிக்க அப்பா இருக்கணும், அப்படி செஞ்சு போட்டாதான் சாப்பிடுன்னு சொல்றாரு. மனைவி என்பவள் மந்திரி போல ஆலோசனை சொல்லக்கூடியவளா இருக்காரு. இப்படி சொன்ன உடனே அவர் சொல்லி முடிக்கிறது உடனே வெங்காட்டு நகை சொல்றாரா, நல்ல வேளை சாமி நமக்கு ஒரு பிள்ளை கொடுத்துருக்கிறான், நல்ல வேளை நமக்கு சாமி ஒரே பிள்ளையை கொடுத்துருக்கிறான், நீங்க சீக்கிரமா போய் பள்ளியில இருந்து அழைச்சிட்டு வாங்க. சொன்னது யாரு? மனைவி. இப்போ சீராளனை இடையில அழைச்சிட்டு வர்றாங்க, குளிப்பாட்டுறாங்க, அறுக்குறாங்க. அந்த குழந்தை என்னென்ன அம்மா அப்பா என்னவோ வேடிக்கை காட்டுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்குது. அறுத்துட்டான், நம்மால அறுத்தாச்சு, கறி சமைச்சாச்சு. இவங்க இதுக்கு முன்ன பின்ன செஞ்சது கிடையாது. அதனால இந்த தலையெல்லாம் தலை இதுவா இருக்குது, இது அசுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி தனியா வச்சுட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த வீட்டு பணிப்பெண் சந்தனத்தாதி, இந்த சாமியார் சாதாரண ஆளா இருக்கும், அது எவ்வளவு யோசனை பாருங்க. இந்த சாமியார் சாதாரண ஆளா இருக்க மாட்டாரு, இல்லைன்னா இப்படி எல்லாம் நிபந்தனை போட்டு கேட்டிருக்க மாட்டாரு. ஒருவேளை இவங்க இந்த தலையை தூக்கி தூர போட்டாங்க, திடீர்னு தலைக்கறி கேட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அவ இவங்களுக்கு தெரியாம அதை செஞ்சு வைக்கிறான். யாரு? சந்தனத்தாதி. பாருங்க அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் எப்படி இருக்காங்க. இப்போ நம்மால் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, சாமி அமுது செய்ய எழுந்தரணும், போய் கூப்பிட்டு வர்றாரு. இப்போ பாத பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி உட்கார வச்சாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, படைக்கிறாங்க. இலை போடும்போது ஒரு இலை போட்ட, இது ஒரு இலை, நான் தனியெல்லாம் சாப்பிட மாட்டேன், நீ உட்காரு அப்படின்னு 2 இலையா படைக்கிறாங்க. போட்ட உடனே எல்லாம் பரிமாறுறாங்களா, அப்படி பார்த்துட்டே வர்றாரு. பார்த்துட்டு சொல்றாரு, எல்லாம் பரிமாறி முடிச்சாச்சு. அம்மா, இதுதான் நீங்க அடியாருக்கு அமுது படைக்கிற லட்சணமா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சுவாமி, என்ன குறை? ஒண்ணு இல்ல, கறியிலேயே ரொம்ப சுவையானது தலைக்கறி இல்லையா, அதை நீங்க தனியா சாப்பிடலான்னு எடுத்து வச்சுட்டீங்களோ, தனியா சாப்பிடலான்னு எடுத்து வச்சுட்டீங்களோ, அடியாருக்கு விட அடியாருக்கு படைக்கிறத விட அது நீங்க தனியா சாப்பிடுறதா சிறந்ததோ அப்படின்னு ஒரு கேட்ட உடனே வெங்காட்டு நாங்க நாம அது உதவாததுன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டோமேன்னு தவிக்கும் போது இந்த தாதி எடுத்துட்டு வர்றா, சாமி அதையும் செஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து வைக்கிறா. வச்ச உடனே இப்போ சிறு தொண்டர் என்ன பண்றாருன்னா,
நாம சாப்பிடும் போது பாவனை பண்ணலாம், அப்பதான் அவர் சீக்கிரம் சாப்பிடுவாரு அப்படின்னு நினைச்சு இலையில கைய வைக்கிறாரு. இலையில கைய வச்ச உடனே கைய பிடிச்சுக்கிறாரு. வா, நீ நேத்து சாப்பிட்டல, நீ நேத்து சாப்பிட்டல, நான் சாப்பிட்டு எத்தனை மாசம் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. என்ன அவசரம்? நேத்து சாப்பிட்டு உனக்கு அவ்வளவு பசியா? என்ன அவசரம்? கொஞ்சம் பொறு. இல்ல சாமி, நேரம் ஆச்சு, நீங்க சாப்பிடணுமே. இந்த வீட்டுல பிள்ளை இருக்கான்ல, குழந்தை விட்டு தனியா சாப்பிடலாமா? குழந்தை விட்டுட்டு தனியா சாப்பிடலாமா? இப்ப அந்த குழந்தை கூப்பிட்டு, பிள்ளைய கூப்பிட்டு. இப்போ அந்த குழந்தை தான் இங்க இப்படி இருக்காங்கிறது இவங்க சொல்ல முடியல இல்லையா? ஆனா குழந்தைய கூப்பிடுன்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வாசல்ல நின்று வந்து, மகனே சீராளா, அடியார் அமுது செய்ய அழைக்கிறார், வான்னு கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே அந்த குழந்தை திருக்கோடியிலிருந்து ஓடி வருது. அந்த குழந்தை திருக்கோடியிலிருந்து ஓடி வருது. இந்த செய்திய நம்முடைய காளமேகப்புலு ரொம்ப அற்புதமா பாடுவார். அவர் என்ன பாடுறாரு சொன்னா, சட்டியிலே பாதி, அந்த சட்டுவத்திலே பாதி, இட்ட இலையில் பாதி என்று இருக்க. சட்டியிலே பாதி, சட்டுவத்திலே பாதி, இட்ட இலையில் பாதி என்று இருக்க, திட்டமுடன் ஆடி வந்த சோனேசர் பிள்ளை அழைத்த போது ஓடி வந்தது எங்கானம் கான். பிள்ளையை அழைத்த போது ஓடி வந்தது எங்கானம் கான் என்று ஒரு வியப்பா பாடுவார். சோனேசர்னா அண்ணாமலையார. அவன் சட்டியிலே கரியா இருக்கிறான், சட்டு ஒண்ணு அகப்ப, கரண்டிலையும் கரியா இருக்கிறான், இலையிலையும் கரியா இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய இந்த சீராள, இந்த பிள்ளை, இவர்கள் திட்டம் போட்டு திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருமான் யாரு? அண்ணாமலையார். பிள்ளைய கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே ஓடி வந்தானே, அது என்ன வியப்பு என்று அவர் வியந்து பாடுவார். எதுக்கு இந்த செய்தியை சொல்றேன்னு சொன்னா, வன் தொண்டுங்கிறது என்ன? இதுதான் வன் தொண்டு. செயற்கரிய ஒரு செயலை செய்து அந்த பிள்ளைக்கு பிள்ளைக்கரியை படைத்து கொடுத்தது. அததான் சொல்றாரு, வரங்கள் தரும் செய்ய வைரவர்க்கு. செய்ய அப்படின்னு சொன்ன சிவந்த உடம்பை உடைய, சிவந்த திருமேனியை உடைய வைரவர்க்கு, வைரவ கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு, தங்கள் கரங்களினால் அன்று கரியாக்க. யார? சீராளன். இறங்காதே அப்படின்னா மனம் வருந்தாமல் தன்னுடைய பிள்ளையை கொள்வினையே செய்யும் கொடுவினையே, பிள்ளையை கொன்ற அந்த கொடுவினை இல்லையா, அது எவ்வளவு பெரிய கொடிய வினை, ஒரு கொலை பாதகம் இல்லையா? அந்த கொலை பாதகத்தையே வல்வினை என்றது நாம், அது தாங்க வன் தொண்டு என்று நான் சொல்றேன். அதான் என்னது? வன் தொண்டு என்று சொல்லுகிறேன். அப்படி வன் தொண்டு என்றால் என்ன என்று ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். அதாவது இது என்ன சொன்னா, இது கொலை பாவமாக இருந்தாலும் கூட அது பாவமாகாது. ஏன் பாவமாகாது சொன்னா, அரண் அடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமது ஆகும். யாரு? நம்முடைய சிவஞான செட்டியார். அரண் அடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் என்ன ஆகும்? அறமது ஆகும் என்று பேசுகிறார். அப்போ சிவபெருமானிய திருவடிக்கு, அந்த திருவடியை செய்து திருவடியை நினைந்து செய்யக்கூடிய எல்லாமே எனது தர்மம் தான், அறம் தான் என்று சொல்ல. இன்னொரு செய்தி சொல்றார், நம்முடைய தாதையை தாளர வீசிய சண்டி இல்லையா, இந்த சண்டிகேச பெருமான், அதாவது விசார சர்மர் எச்சதத்தினுடைய மகன், அவன் இந்த மண்ணியாற்றங்கரையில மணலால லிங்கம் பிடிச்சு வச்சு பால் கறந்து அபிஷேகம் செய்யறான். ஊர் மக்கள் எல்லாம் எச்சதர்த்தனத்துல புகார் வச்சுறாங்க, எங்க வீட்டு மாட்டுடைய பாலை எல்லாம் மணல்ல கொட்டுறான் பொண்ணு அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் போய் பார்க்கிறாரு. ஒளிஞ்சு நின்று பார்க்கின்ற போது சிவ யோகத்துல அப்படியே அமர்ந்து நிற்கிறாரு விசார சர்மர்.
அந்த பாலை குடங்குடமாக கறந்து வச்சிருக்கிறாரு அந்த மஞ்சனத்துக்காக, அபிடேகத்துக்காக. பார்த்த உடனே கோபம் வந்துடுச்சு. யாருக்கு? யட்சதத்தனுக்கு. கோபம் வந்து என்ன பண்றாரு சொன்னா, தன்னுடைய மகனை அடிக்கிறார். அந்த நெட்டையிலிருந்து எழுப்புறாரு. ஆனா நெட்டை கூடி இருக்கக்கூடிய விசார சர்வர் நெட்டை கலையில. எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவனை நினைவுக்கு கொண்டு வர முடியாத நிலையில அவர் கோபம் தலைக்கு ஏறி அபிடேகத்துக்காக வைத்திருந்த பால் குடத்தை காலால எட்டி உதைக்கிறார். காலால எட்டி உதைத்த உடனே இப்ப தன்னை அடித்த போதும் உணர்வு நீ பெறாத நம்முடைய விசார சர்மர் அபிடேக குடத்தின் கால் பட்ட உடனே அந்த மாடு மேய்ப்பதற்காக வைத்திருந்த அந்த கொம்பை அப்படி எடுத்து அந்த காலை நோக்கி வீசுகிறார். அந்த கொம்பு கோடரியாக மாறி 2 காலையும் வெட்டிடுச்சு. யாருடைய 2 காலையும்? தன்னுடைய தந்தையின் 2 காலையும் வெட்டிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் என்ன செய்யறான் சொன்னா, காட்சி கொடுத்து, சிவபெருமான் காட்சி கொடுத்து, என் பொருட்டு உன் தந்தையை இழந்தாய், இனி நான் யாமே உனக்கு தாயும் தந்தை. அது மட்டுமல்ல, உண்பனவும் உடுப்பனவும் சூடுவனவும் உமக்கே தந்தோம். தொண்டர்களுக்கு நாயகமாக இருக்கக்கூடிய பதத்தையும் தந்தோம். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? தந்தையை கொன்ற பாதகத்துக்கு பரிசு. தந்தையை கொன்ற பாதகத்துக்கு பரிசு. அதானே நம்முடைய பல்லாண்டு பேசுது, திருப்பல்லாண்டு. தாதையை தாழ் அற வீசிய சண்டிக்கும் இவ் அண்டத்தோடும் உடனே வணங்க போதகமும் போனகமும் அருளி சோதி மணிமுடி தாமம். தாமம்னா சூடிக்கொண்டிருக்கக்கூடிய மாலை இல்லையா? தாமமும் நாமமும் என்னது? சண்டீசர் என்ற நாமத்தையும் எது கொடுக்கிறான்? பாதகத்துக்கே பரிசு வைத்தானுக்கு. தந்தையை கொன்ற பாதகத்துக்கு பரிசாக கொடுத்தவனுக்கு பல்லாண்டு. அப்ப அந்த செய்தி தான் சொல்றாரு. பாதகம் என்றும் பழி என்றும் பாராதே தாதையை வேதியனை தாள் 2ம் சேதிப்ப கண்டு ஈசர் தாம் ஆம் பரிசு அளித்தார். சிவமாம் தன்மையை பெறுகின்ற பரிசு கொடுத்தாத தாம் ஆம் பரிசு பரிசு அளித்தார் கண்டாயே. மாணவனை பார்த்து சொல்றாரு, தெரிந்தாயா? இது யார் தெரியுமா? சண்டீசர் தன் செயலால் தான். சண்டீஸ்வருடைய தன்னுடைய அந்த வன் தொண்டினால் வந்தது என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்தது இந்த அறிவாட்டாய நாயனார். இறைவனுக்கு சென்னலும் செங்கீரையும் மாபடுவும் படைப்பது அவருடைய வழக்கம். வறுமை கிடைக்கல, எங்கெங்கயோ கடன் வாங்கி தொண்டு செய்கிறாரு. பல நாள் பட்டினி இருந்தாலும் தொண்டு நிக்கல. அந்த பட்டினியின் காரணமாக தலையிலே கூடையை சுமந்து கொண்டு சென்றிருந்த அந்த சென்னல் சோறும் செங்கீரையும் மாவடுவும் கால் இடறி கீழே கொட்டி விடுகிறது. கொட்டிவிட்ட உடனே பெருமானுக்கு அமுது படைக்கின்ற நிலையை இழந்து விட்டேனே என்று சொல்லி இனியும் தான் உயிர் வாழக்கூடாது என்று அவர் என்ன பண்றார் சொன்னா, அறிவால் எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுத்துக் கொள்வதற்காக முயற்சி. அப்போ எந்த நில வெடிப்பில் அந்த சோறும் கீரையும் விழுந்ததோ அந்த நிலவெடிப்பில் இருந்து ஒரு கரம் தோன்றி அந்த தாயநாயனாருடைய கையை, அந்த அறிவால் இருக்கின்ற கையை விடேல் 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 என்று பற்றி கொண்டுகிறது. அப்போ எந்த நிலை ஏற்பட்டாலும் பெருமானுக்குரிய தொண்டு நிற்கக்கூடாது என்று செயற்கரிய செய்தது அது வன் தொண்டு. அதைத்தான் அடுத்த பாட்டு சொல்றாரு. செய்யில் உகுத்த திருப்படி, செய்யில்னா நிலத்துல உகுத்த திருப்படி, அதாவது திரு அமுது மாற்று அதனை ஐய இது அமுது செய்க என்று பைய இருந்து ஊட்டி அறுத்தாருக்கே ஊட்டி அறுத்தவரை நாட்டி உரை செய்வது என்னோ நாம் என்று சொல்றாரு. இப்படி செங்கீரையும் சென்னல் அரிசியையும் மாவடுவையும் அமுது செய்கை என்று ஊட்டி 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 அமுதுவித்த அந்த அறிவாள் தாய நாயனார் அந்த தொண்டு தடைபட்டு விட்டதே என்று எண்ணி தம்முடைய ஊட்டி அறுத்தாரை, ஊட்டினா குரல் வளை, தம்முடைய ஊட்டி. அப்போ
ஊட்டி அறுத்தவர்க்கே ஊட்டி அறுத்தாரை. அது ரொம்ப நயமான ஒரு சொல்லாட்சி. இப்படி என்ன ஊட்டி? பைய இருந்து ஊட்டி அறுத்தவர்க்கு ஊட்டி அறுத்தவரை நாட்டி உரை செய்வது என்னும். அந்த செயலுக்கு இணையான ஒரு செயலை புகழ்ந்து சொல்ல முடியுமோ என்று பேசுகிறார். ஆகவே இது எல்லாம் என்னதுன்னு சொன்னா வன்தொண்டு. இதெல்லாம் என்னது? வன்தொண்டு என்று சொல்றார். இப்ப இந்த தொண்டு எல்லாம் எப்படி செய்யணும் சொன்னா திருவருளில் அடங்கி செய்ய வேண்டும். எதுல செய்ய வேண்டும்? திருவருளில் அடங்கி செய்ய வேண்டும். அந்த திருவருளில் அடங்கி செய்தோம் சொன்னா அதாவது எல்லாவற்றையும் சிவனை நினைந்தே செய்யணும். சிவனை அடுத்த பாட்டு அதுதான் சொல்லுது. நேரம் கருதி அந்த கருத்தை மட்டும் சொல்றேன். அப்படி எல்லாவற்றையும் சிவனை நினைந்தே செய்கின்ற போது நம்மை தாங்கி நிற்கக்கூடியவன் அவன். நம்முடைய பாரத்தை சுமக்கக்கூடியவன் அவன். யாரு? சிவபெருமான். அந்த சுமையை அவன் மீது இறக்கி விட்டுட்டு சொன்னா நமக்கு ஒரு இழப்பும் கிடையாது. நமக்கு ஒரு இழப்பும் கிடையாது. அதுக்கு ஒரு நல்ல ஓமையை சொல்றாரு. ஒரு உழவன் நிலத்துல பயிர் செய்யறான். அந்த பயிர் செய்வதற்குரிய செலவு திடீர்னு ஒரு இயற்கை சீற்றம் வந்தது. அது அழிஞ்சு போச்சு, நாசமா போயிடுச்சு. அப்ப இழப்பு எவ்வளவு இழப்பு? அப்ப தனதுன்னு இருந்தா அது இழப்பு, தனதுன்னு இருந்தா இழப்பு. ஆனா அந்த நிலமும் அந்த நிலத்துக்கு பயிர் செய்வதற்குரிய பொருள் செலவும் வேறு ஒருத்தர் தான் இருந்திருந்தா இவருக்கு கூலி வந்துடுச்சு, ஒரு இழப்பும் கிடையாது. ஒரு இழப்பும் கிடையாது. தன்னுடையதா இருந்திருந்தா பேர் இழப்பு. அது போல நாம இதைதான் நாம செய்யறோம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் சொன்னா அதுல ஏதாவது எந்த இடர்பாடு வந்தாலும் நாம் என்ன பண்றோம்? நம்முடையது என்று எண்ணுகின்ற போது நமக்கு துன்பம். நம்முடையது என்று எண்ணுகின்ற போது நமக்கு துன்பம். இது அவனுடையது என்று எண்ணுகின்ற போது நமக்கு எந்த துன்பமும் கிடையாது. நமக்கு எந்த துன்பமும் கிடையாது. ஆகவே எல்லாமே சிவன் செயலாக இருந்து செய்ய வேண்டும் என்று இந்த செய்தியில சிவ தன்ம பகுதியில பேசுகின்றார். அதற்கு அடுத்ததாக சிவ யோக பகுதியில இந்த யோகம் இரண்டு வகை, ஆதார யோகம், நிராதார யோகம் என்று இரண்டு வகை இல்லையா? ஆதார யோகம்ங்கிறது குரு உபதேசத்தின்படி ஏதாவது ஒரு வழிபடு தெய்வத்தை, உபாசனா மூர்த்தத்தை மனம் ஒன்றி தியானிப்பது ஆதார யோகம். உருவம் கடந்து நிற்கக்கூடிய அந்த கற்பனை கடந்த சோதியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை யோகம் செய்வது எதுன்னு சொன்னா நிராதார யோகம். இந்த இரண்டு வகையான யோகத்தின் வாயிலாக நாம் என்ன செய்யலாம் சொன்னா மீதானத்தில் இருக்கக்கூடிய பெருமாண்டிய திருவடியை அடைந்து விடலாம் என்று இந்த இரண்டு வகையான யோகத்தினுடைய திறமையை சொல்லுகின்றார். சொல்லி இந்த இரண்டு வகையான யோகத்துக்கும் ஆதாரமாக இருப்பது, அடிப்படையாக இருப்பது எதுன்னு சொன்னா ஐந்தெழுத்து. அதான் என்னது? ஐந்தெழுத்து. 25வது பாட்டு. அஞ்செழுத்துமே அம்மையப்பர் தம்மை காட்டுதலால் அஞ்செழுத்தை ஆறாக பெற்று அறிந்து அஞ்செழுத்தை ஓத புக்கு உள்ள மதியும் கெடில் உமைக்கோன் கேதமர வந்து அளிக்கும் கேள் என்று பேசுகிறார். அஞ்செழுத்து தான் அம்மையப்பரை காட்டுவது. அம்மையப்பரை காட்டுவது எது? அஞ்செழுத்து. ஆனா அந்த அஞ்செழுத்தை எப்படி பெறணும் சொன்னா ஆறாக பெற்று. அஞ்செழுத்து ஆறாக பெறணுமா அப்படின்னா அப்படி இல்ல. ஆறுன்னா வழின்னு அர்த்தம். ஆறுன்னா என்னது? வழி. அப்ப குரு வழியாக பெற்று அஞ்செழுத்தை எப்படி பெறணும்? குரு வழி. அதுதான் தீக்கையில் செய்யப்படுகின்ற உபதேசம். தீக்கையில அஞ்செழுத்து தானே உபதேசிக்கிறாங்க. அப்ப குருமுகமாக அந்த ஐந்தெழுத்தை பெற்று அறிந்து அந்த ஐந்தெழுத்தை ஓத 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 என்ன ஆகும் சொன்னா உள்ளம். உள்ளம்னா ஆன்மா. இப்போ உள்ள மதியும் ஆன்மாவினுடைய அறிவு, ஏகதேச அறிவு. அந்த அறிவு கெடில், அதாவது உயிர் அறிவு கெட்டு போகணும், பசுஞானம் நீங்கணும். அப்படி நீங்கினால் உமைக்கோன்
உமாபதியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் கேதம் அற, கேதம்னா பிறவின்னு அர்த்தம், பிறவி பிணி. கேதம்னா என்னது? பிறவி பிணி. அந்த பிறவி பிணி நீங்கும்படியாக வந்து நமக்கு அருள்பாலிக்கும் என்று பேசுகிறார். அப்போ அஞ்செழுத்து ஒன்றுதான் நமக்கு சிறந்த சாதனம். அந்த அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி பிடிக்கின்ற அந்த சாதனத்தை தவிர வேறொன்றை நாம பெரிதாக பின்பற்ற வேண்டியது இல்லை. அது ஒன்றை பின்பற்றினாலே போதும் என்று நம்முடைய சாத்திரங்கள் பேசுகின்றன. அப்படி பின்பற்ற என்ன ஆகும் சொன்னா, அஞ்செழுத்தை ஓத என்ன ஆகும் சொன்னா, முதல் பாட்டில் சொன்னது போல நம்முடைய பிறவி பிணி நீங்கும்படியாக சிவபெருமானே வந்து அருள்பாலிப்பான். அப்படி அருள்பாலிக்கின்ற அந்த சிவத்தை நாம காணுகின்ற போது யான் காண்கின்றேன் என்ற உணர்வும் அற்று பார்க்க வேண்டும். யான் காண்கின்றேன் என்ற சிவத்தை யான் அறிகின்றேன் என்ற உணர்வும் அற்று போகணும். யான் அறிகின்றேன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? இப்ப யானுங்கிற செருக்கு அங்க இருக்குதுன்னு அர்த்தம். அது இருந்துன்னு சொன்னா என்ன பண்ண முடியாது? முழுமையாக அதை அடைய முடியாது. அதைத்தான் அடுத்து சொல்றாரு. சிவபெருமானோடு இரண்டரை நிட்டை கூடி நிற்கின்ற போது எப்படி கூடி நிற்கணும் சொன்னா, தன்னை மறந்து கூட வேண்டும். 27வது பாட்டு, தன்னை மறந்து கூட வேண்டும். அப்ப தன்னை மறந்து கூடணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சைவ சித்தாந்த சாத்திரத்துல திரிபுடி ஞானம் என்று ஒன்று உண்டு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? திரிபுடி ஞானம். திரிபுடி ஞானம் அப்படின்னு சொன்னா 3 வகையான ஞானம் அர்த்தம். அது என்ன 3 அப்படின்னு சொன்னா, காண்பவன், காட்சி, காணப்படுகின்ற பொருள். காண்பவன், காட்சி, பொருள், காட்சி. இதைத்தான் வடமொழியில என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஞாதிரு, ஞானம், ஞேயம். ஞாதிரு, ஞானம், ஞேயம். ஞாதிருன்னா காண்பவன், யாரு? ஆன்மா. ஞானம் அதுதான் அறிவு, அது காட்சி. ஞேயம் காணப்படுகின்ற பொருள், யாரு? சிவம். காண்பவன் ஆன்மா, காணப்படுகின்ற பொருள் சிவம், அதை காண்பதற்குரிய காட்சியாகிய ஞானம். இந்த 3ம் உணர்வுக்கு வந்து முன் தோன்றுமே, ஆனால் அந்த ஞான நிலை முழுமையாக இருக்காது. ஞான நிலை முழுமையாக இருக்காது. நான் சிவத்தை காண்கிறேன், நான் சிவத்தை அனுபவிக்கிறேன் என்ற உணர்வு இருந்து சொன்னா அனுபவிக்க முடியாது. அது என்னவா? முழுமையான இன்பமாக இருக்காது. அப்ப என்ன செய்யணும்? அனுபவிக்கிறேன் என்ற உணர்வும் அற்று இருக்க வேண்டும். அனுபவிக்கிறேன் என்ற உணர்வும் அற்று இருக்க வேண்டும். இதுதான் மூன்றாய தன்மை தோன்றாத நிலை. மூன்றாய தன்மை தோன்றாத நிலை. அது என்ன சார் மூன்றாய தன்மை? காண்கிறேன் என்ற உணர்வும் தோணக்கூடாது, காட்சி என்ற உணர்வும் தோணக்கூடாது, காணப்படுகின்ற பொருள் இது என்றும் தோணக்கூடாது. சார் காணப்படுகின்ற இது ரெண்டும் சரி சார், காணப்படுகின்ற பொருள் இது என்று தோணக்கூடாதுன்னா எப்படி சார் அப்படின்னு சொன்னா, அதில் ஆழ்ந்து விட வேண்டும். எதுல? அந்த திருவடியில் அப்படியே அழுத்தி திளைத்து விட வேண்டும். அப்ப நமக்கு என்ன ஆகாது? இதைத்தான் அனுபவிக்கிறோம் கூட அதுக்கு தோணாது. இதைத்தான் அனுபவிக்கிறோம் கூட தோணாது. அப்ப இந்த மூன்றாய தன்மை தோன்றாத நிலைத்தான் உண்மையான அனுபவ பேரு. உண்மையான அனுபவ பேரு. அதைத்தான் இங்க சொல்லுகின்றார். அப்படி கூடி நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். காண்கின்றது ஓர் பொருளை காண்கின்ற யோகிகளே காட்சியற காண்கின்றார். காட்சியற காண்கின்றார். அப்படி கொண்டு கூட்டிக்கணும். கண்ணுதலை காண்கின்றார் காண்பானும் காணப்படும் பொருளும் அன்றியே காண்கையினால் கண்டனரே காணான் என்று சொல்கிறார். அதாவது சிவபெருமானை காண்கின்ற அந்த ஞானிகள் இருக்கின்றார்களே, சிவயோகிகள்,
அவர்கள் காட்சியற காண்கிறார்கள். நான் காண்கின்றேன் என்ற தற்போதம் கெட்டு, யான் காண்கின்றேன் என்ற தற்போதம், தற்போதம்னா ஆணவ மல வாசனை. இங்க தற்போதங்கிறது என்னது? ஆணவ மல வாசனை. அது என்ன சார் ஆணவ மலம்? ஆணவ மலம் ஏற்கனவே கெட்டு போச்சு. கெட்டதுனாலதான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆனா மலம் கெட்டாலும் வாசனை கெடல. டப்பாவில பெருங்காயம் தீர்ந்து போனாலும் டப்பாவில வாசனை வருது. டப்பாவில வாசனை வருது இல்லையா? அம்மா கண்டிகைய உருத்ராக்கத்தை கட்டிக்கிட்டு திருநீற்றை வச்சுக்கிட்டு நாம இந்த எண்ணி பக்கமே போக கூடாதுன்னு வந்துட்டோம். ஆனா தெரு தெருக்கும் பகோடா போட்டு நிறுத்துங்கிறான் இல்லையா? தெரு தெருக்கும் சிக்கன் பகோடா. நாம விட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. நம்ம விட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஆனா தெரு திருமணம் ஒண்ணு அந்த வாசனை நம்முடைய மூக்க வந்து தொலைக்குது. வாசனை மூக்க வந்து தொலைக்குது. சில நேரத்துல பழைய ஞாபகம் வருது. சில நேரத்துல பழைய ஞாபகம் வருது. அவசரப்பட்டுட்டோமோ? இது சார் ரொம்ப மகிழ்ச்சி இல்லையா? எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வாசனா மலம் இப்படிதான் தாக்கும். வாசனா மலம் இப்படிதான் தாக்கும். அப்படி தாக்கும் போதும் ஐயா சொன்ன மாதிரி வந்தாலும் அந்த உணர்வு வருதில்லைன்னு சொல்றாரு பாத்தியா? அது வராது இருந்தா தான் அந்த மல வாசனையும் நம்மை ஒன்றும் செய்யாது. அதிலிருந்து நாம என்ன பண்ணி விடலாம்? விடுபட்டு விடலாம். ஆகவே நான் காண்கிறேன் என்ற தற்போதம் இருக்கிறதே, அதுதான் மல வாசனை. அதான் என்னது? மல வாசனை. அந்த மல வாசனையும் அற்று போக யாரை காண வேண்டும்? பெருமானை காண வேண்டும். அப்படிதான் யோகிகள் காண்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக இந்த இறைவனை யாராகிலும் பார்க்க கூடாது நினைப்பாங்க, எண்ணுவாங்களா? அதாவது மோசமான குணம் உடைச்சவங்க கூட இல்லையா சாமியை பார்க்கணும் தான் நினைக்கிறான். கடவுளை பார்க்கணும் தான் நினைக்கிறான். அந்த விருப்பம் மட்டும் இருக்குது. அந்த விருப்பம் மட்டும் இருக்குது. அந்த விருப்பம் தடைபடுவதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனா விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? விருப்பம் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கலாம். சாமியை பார்க்கணுங்கிறதுக்கு காரணம் வேறு வேறா இருக்கலாம். காரணம் வேறு வேறா இருக்கலாம். ஆனா பார்க்கணும்ன்ற எண்ணம் எல்லாருக்கும் ஒன்றுதான். அந்த அதுதான் ஆன்மாவினுடைய இயல்பு. ஆன்மாவினுடைய இயல்பு. அந்த இயல்பு யாரும் என்ன பண்ண முடியாது? மாற்றிவிட முடியாது. இதை சொல்றாரு, உணராதே யாதும் உறங்காதே உன்னி புணராதே நீ பொதுவே நிற்கில் உணர்வறிய காலங்கள் செல்லாத காலத்துடன் இருத்தி காலங்கள் மூன்றினையும் கண்டு என்று பேசுகிறார். அதாவது உணராதே யாதும் உறங்காதே உன்னி புணராதே. உன்னி புணராதே. இந்த மூன்று நிலைகள்ல இந்த மூன்று குற்றங்களை நாம போக்கிக் கொள்ளணும் இல்லையா? இந்த தனு கரண புவன போகம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு மாயைகள். இந்த நான்கு என்னது? மாயைகள், மாயா காரியங்கள். இந்த மாயா காரியம் வேறு, நாம் வேறு என்பதை உணரணும். இதுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி உணர்ந்துட்டு சொன்னா அதனோடு நமக்கு தொடர்பு ஏற்படாது. அதனோடு நமக்கு தொடர்பு. அதுதான் புணராதே. இது புணராதே, கூடாதே. எதனோடு கூடாதே? மாயா காரியங்களோடு கூடாதே. அதற்கு அடுத்தது அப்படி நீங்கிய பிறகும், மாயா காரியத்தை விட்டு நீங்கிட்டோம், நீங்கிய பிறகும் திரும்ப அதுல மயங்கி, அதாவது வாசனா மலம் தாக்கி திரும்ப ஒரு மயக்கம் வந்து அதுல அழுந்த கூடாது. அதுதான் உறங்காதே.
அதான் என்னது? உறங்காது. உறங்காது என்ன அர்த்தம்? விழிப்போடு இருக்கணும், விழிப்போடு இருக்கணும். ஏன்னா இன்னொரு நுட்பத்தை பார்ப்போமா? இந்த மலத்தை விட மல வாசனை ரொம்ப மோசமானது. மலத்தை விட மல வாசனை ரொம்ப மோசமானது. புரியுதுங்களா? எப்படி சொல்றேன்னு சொன்னா, மலத்தால நாம தாக்குண்டு கிடக்கிறோம் எங்க உலகத்துல. இதுக்கு எத்தனையோ பிறவி எடுக்கிறோம், எல்லாம் பண்றோம். இதெல்லாம் சாதாரணமா ஒரு திண்ணையில இருந்து கீழே விழுற மாதிரி. எங்க இருந்து கீழே விழுற மாதிரி? திண்ணையில இருந்து கீழே விழுற மாதிரி அடி சாதாரணமா தான் போடும். மலவாசனையால் தாக்குண்டு, என்ன மலம் கடந்து மேல போயாச்சு, மலவாசனையால தாக்குண்டு விழுந்தோன்மா. அது எப்படி தெரியுமா? மலையிலிருந்து கீழே விழுற மாதிரி. எங்க இருந்து கீழே விழுற மாதிரி? மலையில இருந்து விழுந்தா என்ன ஆகும்? சுக்கு நூற செதறி போயிடும். அதனால மலத்தை விட ரொம்ப மோசமானது எதுன்னு சொன்னா மலவாசனை. அதனால புணராது இருக்கிறது ஒரு பக்கம், விட்டு விலகியாச்சு, விட்டு விலகியாச்சு, திரும்பவும் அந்த எண்ணமே வரக்கூடாது, விழிப்பா இருக்கணும். அதுதான் உறங்காது. திரும்ப மலவாசனை தாக்காது இருக்கணும், உறங்காது. அதுக்கு அடுத்தது இன்னொரு செய்தி சொல்றாரு. என்ன செய்தின்னு சொன்னா, இப்ப இந்த ரெண்டும் பாச ஞானம். இந்த ரெண்டும் என்ன ஞானம்? பாச ஞானம். அப்படி வச்சுக்குவோம். எது? இந்த தனுகரண புவன போகத்தோடு கூடி அறிகின்ற ஞானம் பாச ஞானம். அதை விட்டு நீங்கிய பிறகு வாசனா மலம் தாக்குவதும் பாச ஞானம். அதுக்கு அடுத்த நிலை இருக்கு பாத்தியா? உணராதே. என்னது? உணராதே. புணராதே, உறங்காதே, உணராதே. என்ன சார் உணராதே அப்படின்னு சொன்னா, நம்முடைய அறிவை கொண்டு சிவபெருமானை அறிந்துவிட வேண்டும், அறிந்துவிட முடியும் என்று உணராதே. நம்முடைய அறிவை கொண்டு அவனை அறிஞ்சிட முடியுமா? அந்த அறிவுக்கு என்ன பேரு சொன்னா பசுஞானம். அதுக்கு என்ன பேரு? பசுஞானம். அப்போ பாச ஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பெருமானை அறிந்து கூடிவிட முடியும் என்று எண்ணாதே. அப்ப என்ன பண்ணணும்? இந்த இரண்டு ஞானங்களும் அகணும். இந்த ரெண்டு ஞானங்களும் அகணும். இப்ப இந்த ரெண்டையும் மூன்றாக பிரிக்கிறார். ஒண்ணு இந்த தனுகரண புவன போகத்தோடு கூடி இருப்பது, அது நீங்கிய நிலையிலும், அது நீங்கிய நிலையிலும் மீண்டும் அதனுடைய தொடக்கு வராது இருப்பது. அதுக்கடுத்தது தன் உணர்வு என்று சொல்லக்கூடிய பசுஞானம் நீங்குவது. இந்த மூன்று குற்றங்களும் அகன்றால் யாரை அடைந்து விடலாம்? உணர்வுக்கு எட்டாதவனாக இருக்கக்கூடிய உணர்வு அறிய காலங்கள் செல்லாத காலத்துடன் இருத்தி முக்காலங்களையும் கடந்து நிற்கக்கூடியவன் யாரு? சிவபெருமான். அவனுக்கு கால அதீதன் பேரு. கால அதீதன், காலகாலன், கால அதீதன். அப்படி அவனோடு இருத்தி, அப்ப சிவனோடு நாம இரண்டரை கலந்து நிற்கின்ற நிலையில நாம எப்படி இருப்போம்? காலங்களை கடந்து இருக்கக்கூடிய சிவமான் தன்மையை பெற்ற பிறகு நாம எப்படி இருப்போம்? காலங்களை கடந்து இருப்போம். அப்போ மூன்று காலங்களையும் கண்டு கொண்டு இருப்போம். மூன்று காலங்களையும் கண்டு கொண்டு. இப்ப யோகிகள் ஞானிகளுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும். அவங்க முக்காலங்களையும் உணர்ந்தவர்கள். அதனால அவங்க மடத்தை வச்சுக்கிட்டு குறி சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. முக்காலத்தையும் உணர்ந்த ஞானிகள் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்றீங்களா? நான் எல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, கோவிச்சுக்காதீங்க. அருள்வாக்கு சொல்ற ஆன்மாக்கள் எல்லாம் கீழே வந்துரும். இல்ல நிறைய பேர் அதுக்கு பக்தர்களாக இருப்பீங்க. ஆனா உண்மை அதுதான். என்ன எத்தனையோ பிறவியில செய்த பெரும் புண்ணியம் இந்த நிலைக்கு வந்திருக்குது. எந்த நிலைக்கு வந்திருக்குது? முக்காலங்களையும் உணரக்கூடிய நிலைக்கு வந்திருக்குது. அதை உலகமுகமாக திரும்பி பொருளீட்டுகின்ற வகையில செயல்படுமையானால் அந்த ஆன்மா அடுத்த பிறவில இழிபிறவியா, இது நான் சொல்லல, திருமூலர் சொல்றார். எப்படி தப்பிச்சுட்ட பத்தியா? இது யார் சொல்றது? திருமந்திரத்துல வருது, திருமூலர் சொல்றாரு. அப்போ
தனக்கு கிடைத்த அந்த இறை அருளை உலகமுகமாக்கி விளம்பரம் தேடுகின்ற ஆன்மாக்கள் அடுத்த பிறவி இடிபிறவியாக இருக்கும். அடுத்த பிறவி இடிபிறவியாக இருக்கும். ஆகவே இப்படி கால அதீதனாக இருக்கக்கூடிய சிவனை உணர்ந்து முக்காலங்களையும் கண்டு கொண்டு இருந்தாலும் கூட ஞானிகள் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க, வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள், வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அதுதான் அவர்களுடைய அந்த அமைதியான நிலை. ஒன்னும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஒன்னும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பல பேரு அப்படிதான் ஏமாந்து போயிருந்து. நாம எப்பவுமே அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை பார்த்து நமக்கு ஒரு ஏளனம் வரும். அதாவது ஒருத்தர் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பான், அவனை பார்த்து புத்தக புழுன்னு சொல்லுவான். நம்ம படிச்சு அறிஞ்சு நல்ல ஒரு பக்குவம் வந்த உடனே தனியா உட்காந்து ஏதோ சிந்தனையில இருப்பான், அல்ல சிவத்தோட கூடியில இருப்பான். அந்த மாதிரி ஆளு பார்த்து நம்ம நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்தான், அது பக்குவத்தால உயர்ந்திருக்குன்றது நமக்கு தெரியாது. நேத்து வரைக்கும் நல்லாதான் இருந்தான், என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படி இல்லையா? அதான் நம்முடைய நிலை, நம்முடைய நிலை. ஆகவே எதிலும் பற்று அற்று இருக்கக்கூடியது தான் அந்த யோகிகளுடைய ஞானிகளுடைய நிலை என்பதை அடுத்த பாட்டில் சொல்லுகின்றார். 32வது பாட்டு. பற்று அற்று இருப்பது எப்படி? அறிவு அறிவாய் நிற்கில் அறிவு பலவான் என்று அறிவின் அறிவு அவிழ்த்து கொண்டு அறிவினராய் வாழ்ந்திருப்பர் நித்தோர்கள். மானுடரின் மாணவகா தாழ்ந்த மணி நாவே போல் தான் என்று சொல்லுகிறார். அறிவு அறிவாய் நிற்கில் அறிவு பலவாம் என்று மாணவகா, அந்த வார்த்தை அங்கு சேர்த்துங்க. மாணவா அப்படின்னு அர்த்தம், விழி. மாணவகா அறிவின் அறிவு அவிழ்த்து கொண்டு அறிவினராய் வாழ்ந்திருப்பர் நித்தோர்கள். இந்த மானிட இனத்தில் ஞானிகளாக பற்றற்றவர்களாக வாழக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி தெரியுமா? அறிவு அறிவாய் நிற்கில் அறிவு பலவா. ஒவ்வொன்றையும் நாம் அறிந்து கொண்டு இருந்தோம் சொன்னா, ஒவ்வொன்றை பற்றி நாம் அறிகின்ற போது பல அறிவு, குறைஞ்சபட்சம் நமக்கு 5 அறிவு இருக்குது. குறைந்தபட்சம் எத்தனை அறிவு இருக்குது? 5 அறிவு இருக்குது. கண்ணால காண்பது ஒரு அறிவு, காதால கேட்பது ஒரு அறிவு, மூக்கால மோப்பது ஒரு அறிவு, நாக்கால சுவைப்பது ஒரு அறிவு, இந்த தோளால தொடு உணர்வு அறிவது இன்னொரு அறிவு. இது 5 அறிவு. இது அடிப்படை. இந்த அடிப்படை 5 அறிவை வச்சுக்கிட்டு பல அறிவுகளை நாம பெற்றிருக்கிறோம், பல அறிவுகளை பெற்றிருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு ஒரே ஒண்ணு மட்டும் சொல்றேன். கண்ணால காண்பது ஒரு அறிவுன்னு சொன்னோம் இல்லையா? கண்ணால காண்பது. ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு அறிவு கொடுக்குதா? ஒரே காட்சியா பார்க்கிறோம் நாம? எத்தனையோ காட்சிகளை பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வுகளை, ஒவ்வொரு அனுபவத்தை நமக்கு கொடுக்குது. இப்படி தன்னுடைய அறிவை கொண்டு ஒவ்வொன்றையும் அறிகின்ற போது அந்த அறிவு எந்த பொருளை பற்றி அறிகின்றோமோ அந்த பொருளை பற்றி அறிகின்ற அந்த பற்றுதலில் இருந்து நாம் பெறுகின்ற அனுபவமும் அறிவு பல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பற்றி கொடுக்கும், ஒவ்வொரு அறிவை கொடுக்கும். அப்ப அந்தந்த பொருளினுடைய தன்மையை பெற்று உயிர்கள் பலவிதமாக அறிகின்ற இந்த அறிவு இருக்கிறதே, இந்த அறிவை அவிழ்த்து கொண்டு, இந்த அறிவை அவிழ்த்து கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கட்டிலிருந்து நீங்கி, அந்த கட்டிலிருந்து நீங்கி. இப்ப நம்ம எல்லாம் பாசமாகிய கட்டு கட்டி வச்சிருக்குது. அந்த கட்டிலிருந்து அவிழ்த்துக்கிட்டு போக முடியாததுனால தான் நாம என்ன பண்றோம்? பல துன்பங்களுக்கு ஆளாகிறோம், பல துன்பங்களுக்கு ஆளாக. என்றைக்கு அந்த பாசமாகி கட்டிலிருந்து நம்மை அவிழ்த்து கொண்டு சுதந்திரமா வெளியேறுகிறோமோ, சுதந்திரமா வெளியேறுகிறோமோ, எந்த சுதந்திரம்?
என்ன சுதந்திரம்? அதாவது உலகத்திலேயே சுதந்திரமா இருக்கிறோம் யார் தெரியுமா? சிவபெருமான் ஒருத்தன் தான். நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம சுதந்திரமா இருக்கிறோம் சொல்லிட்டு. சிந்திச்சு பாருங்க, நம்முடைய சுதந்திரம் எல்லாம் சுதந்திரமான்னு சொல்லி சுதந்திரமா வெளியே போகணும்னு வர்றோம், உடனே போன் வருது, எங்க இருக்கிறீங்க? அப்ப சுதந்திரமா இருக்குமா? இல்லையே, இல்லையா? அப்போ உலகத்திலேயே சுதந்திரமானவன் யாருன்னு சொன்னா சிவபெருமான் ஒருவனே, வேற யாருமே சுதந்திரமானவன் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? அவன் தான் தன்வயத்தன். இது தன்வயத்தன், யாரையும் சார்ந்து இல்ல, தன்னைத்தானே சார்ந்து இருப்பவன். நாமெல்லாம் பிறவயத்தர்கள், பிறரை சார்ந்து இருக்கிறோம், பிறரை சார்ந்து இருக்கிறோம். பிறரை சார்ந்து இருக்கின்ற போது நாம் சுதந்திரமானவர்கள் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. ஆகவே பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கட்டை அவிழ்த்துக் கொண்டு, இந்த கட்டை அவிழ்த்துக் கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சுதந்திரமாக இருக்கக்கூடிய அந்த பெருமானோடு இருக்க வேண்டும். அதுதான் சுதந்திரமா இருக்கு. புரியுதுங்களா? அப்போ அறிவின் அறிவு அவிழ்த்துக் கொண்டு அவ் அறிவினராய் வாழ்ந்திருப்பர். அறிவு பொருளாக இருக்கக்கூடிய சிவமாம் தன்மையை பெற்று வாழ்ந்திருப்பார்கள். யாரு? நீத்தோர்கள், மானுடரின் நீத்தோர்கள், மானுடரின் நீத்தோர்கள். திருவள்ளுவர் சொல்றாரு இல்லையா, நீத்தார் பெருமையை சொல்றாரு. என்னது நீத்தார் பெருமை? இந்த முதல் 4 அதிகாரம் இருக்குது, முதல்ல 4 அதிகாரம், அதுதான் பாயிரம். அதான் என்னது? பாயிரம். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, அதுக்கப்புறம் என்னது? நீத்தார் பெருமை. அதுக்கு அடுத்தது 4வது அதிகாரம். இல்ல இது வந்து இல்ல அரண் வலியுறுத்தலா? அரண் வலியுறுத்தல், அது அரண் வலியுறுத்தல். இது இந்த 4 வந்து என்னதுன்னு சொன்னா பாயிரம். அப்போ சிவத்தை அடையணும், சிவத்தை அடைவதற்கு அருள் துணை செய்யணும், அருள் துணை செய்யணும். அந்த அருள் தான் எது? வான் சிறப்பு. அருள் துணை செய்யணும் சொன்னா பற்று நீங்க வேண்டும், பற்று நீங்க வேண்டும், அதுதான் நீத்தார். பற்று நீங்கணும்னா என்ன செய்யணும்? அரண்படி நிற்கணும், அரண்படி நிற்கணும். இதுதான் என்னது? அரண்படி. இப்ப இந்த திருக்குறள் இதைதான் சொல்லுது. அறவழியில் நின்று உலகப்பற்றை நீக்கிக் கொண்டு திருவருள் வயப்பட்டு திருவடியை சார வேண்டும். அறவழியில் நின்று உலகப்பற்றை நீக்கிக் கொண்டு திருவருள் வயப்பட்டு திருவடியில் திளைக்க வேண்டும். இதுதான் திருக்குறளுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை சொல்வதுதான் பாயிரம். அதனாலதான் இந்த 4 அதிகாரத்தை அப்படி வரிசைப்படுத்தி இருக்கிறாங்க. அறவழி நிற்கணும், அதுக்கப்புறம் பற்றி நீக்கணும், அதுக்கு அடுத்தது அருள் வயப்படணும், வான் சிறப்பு அருள், அப்புறம் திருவடியில் திளைக்கணும், அதுதான் கடவுள். அப்போ இறைவன் சுதந்திரமானவன். சுதந்திரமானவனாக இருக்கக்கூடிய இறைவனோடு நாம் இருக்கணும் சொன்னா பாசங்களாகிய இந்த கட்டுகளை அவிழ்த்துக் கொண்டு அவ்வறிவினராய் வாழ்ந்திருப்பர் நீத்தோர்கள். அவங்க அப்படி வாழக்கூடியவர்கள். எது? இறைவயப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? மாணவனே, தாழ்ந்த மணி நாவே போல், தாழ்ந்த மணி நாவே போல். இந்த மணியை மேல கட்டிட்டு சொன்னா அந்த நாக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். ஆடிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? சத்தம் வந்துகிட்டே இருக்கும், சத்தம் வந்துகிட்டே. அதை கழட்டி கீழே வச்சிடுங்க. கீழே வச்சுட்டா என்ன ஆகும்? நாக்கு தரையில உட்கார்ந்துரும்.
என்ன ஆகாது, சத்தம் போட. அந்த மாதிரி அடங்கி இருக்க வேண்டும். இந்த மாதிரி அடங்கி இருப்பார்கள். யாரு? யோகிகள், ஞானிகள், நீத்தோர்கள் அப்படி இருப்பார்கள். தாழ்ந்த மணி நாவே போல் தான் என்று சொல்லுகிறார். அப்போ யான் எனது என்கிற செருக்கு ஒருபோதும் வராது. யான் எனதுங்கிற செருக்கு ஒருபோதும் வராது. அப்படி வராமல் அடங்கி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் யோக நிலையில் இருக்கக்கூடியவர்கள், தியான நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அந்த தியானத்தின் பயனை அடுத்த பாட்டு சொல்றாரு. 34வது பாட்டுல, சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் என்றமையால் சார்பு உணர்தலே தானே தியானமும் ஆம். சார்பு கெட ஒழுகின் நல்ல சமாதியும் ஆம். கேதப்பட வருவது இல்லை வினை பற்று என்று சொல்லுகிறார். அப்போ எல்லா பொருள்களுக்கும் சார்பாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் சார்பாக இருக்கக்கூடியவன். என்ன, எல்லாமே அவனை தான் சார்ந்து இருக்குது. யாரதான் சார்ந்து இருக்குது? சிவபெருமான தான் சார்ந்து இருக்குது. புரிஞ்சுங்களா? அவனுக்கு அவன் யாரையும் சார்ந்து இல்லை. யாரு சார்ந்து இல்ல? சிவபெருமான் யாரையும் சார்ந்து இல்ல. ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே யாரை சார்ந்து இருக்குது? சிவபெருமானை சார்ந்து இருக்கு. கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்ப்போமே, நாமெல்லாம் யாரை சார்ந்து இருக்கிறோம்? உலகத்தை சார்ந்து இருக்கிறோம். உலகம் யாரை சார்ந்து இருக்குது? சிவத்தை சார்ந்து இருக்குது. உலகம் சிவத்தை சார்ந்து. அப்படி சிவத்தை சார்ந்து இருக்கிற. அதனால்தான் உமாபதி சிவன் ரொம்ப அருமையா சொல்றாரு. திருவருட்பயன்ல சொல்லுவாரு, அவன் தான் போகா புகழ். போகா புகழ். எல்லாருக்கும் புகலிடம் அவன் தான். எல்லாருக்கும் புகலிடம் அவன் தான். அவனுக்கு ஒரு புகலிடம் கிடையாது. யாருக்கு ஒரு புகலிடம் கிடையாது? சிவபெருமானுக்கு ஒரு புகலிடம். நமக்கெல்லாம் புகலிடம் சிவபெருமான். ஆனா சிவபெருமானுக்கு ஒரு புகலிடம் இருக்கான்னா கிடையாது. அதான் போகா புகழ். போகா புகழ் இல்லையா? அப்போ எல்லாமே சிவத்தை சார்ந்து இருக்கிறது. எல்லாமே சிவத்தை சார்ந்து இருக்கிறது என்று உணர்ந்து யான் எனது என்கிற தற்சார்பை, அந்த செருக்கை விட்டு நீங்கினால் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின். சார்பு உணர்ந்து என்பது என்னது? நமக்கெல்லாம் சார்பாக இருக்கக்கூடிய சிவபெருமானே என உணர்ந்து, இப்ப நாம சார்ந்து இருக்கிறோம். பாத்தியா, எதை சார்ந்து இருக்கிறோம்? ஆணவத்தை சார்ந்து இருக்கிறோம். எதை சார்ந்து இருக்கிறோம்? ஆணவத்தை சார்ந்து இருக்கிறோம். அந்த ஆணவம் சார்பு கெடுமாறு ஒழுகில் வாழ்ந்தால் என்று சொல்லுகிறார்களே. அப்படி சொல்லுகின்ற அந்த சொல்லாட்சியினுடைய பொருள் என்ன தெரியுமா? சார்பு உணர்தல் தான் தியானம். சார்பு உணர்தல் தான் தியானம். அதாவது சொல்றார், சார்பு உணர்தல் தானே தியானமுமாம். இப்ப சார்பு உணர்ந்து சொல்றீங்களே, அந்த சார்பு உணர்ந்து அப்படின்னா என்ன? அதுதான் சார் தியானம். அந்த தியானத்தின் வாயிலாக சிவத்தை உணர்ந்து, எதை உணர்ந்து? சிவத்தை உணர்ந்து. சரி, சார்பு கெட ஒழுகின் என்று சொல்லுகிறீங்களே, அது என்ன சார் சொன்னா, அந்த உணர்கின்றோம் என்ற உணர்வும் அற்று, சிவத்தை உணர்கின்றேன் என்ற உணர்வும் அற்று, அதுதான் சமாதி. அதான் என்னது? சமாதி. தியானம், தியானத்தினுடைய அடுத்தபடி என்னது? சமாதி. அடுத்தபடி என்னது? சமாதி. புரியுதுங்களா? சமாதியுமாம். இப்படி இருக்கின்ற நிலையில கேதப்பட வருவது இல்லை. கேதம்னா ஊழ்வினையால், இது ஊழ்வினையால் வருகின்ற துன்பம். ஊழ்வினையால் வருகின்ற துன்பம். அந்த துன்பம் என்பது ஒருபோதும் தொடராது. ஒருபோதும் தொடராது. அப்ப என்ன செய்யணும் சொல்றாருன்னா, சுருக்கமா சொல்லணும் சொன்னா, சார வேண்டிய பொருள் சிவம் என்று உணர்ந்து அவனை தியானித்து, அந்த தியானமே சமாதியாக முதிர்ந்து அவனோடு நிட்டை கூடி நிற்கின்ற போது ஊழ்வினையால் வருகின்ற துன்பம் ஒன்றும் இல்லை.
ஊழ்வினையால் வருகின்ற துன்பம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? இப்ப நம்ம திருவண்ணாமலையில ரமணர் இருந்தாரா? திருவண்ணாமலையில ரமணர் அவர் நாம வேதாந்தி தான் அவரு. இருந்தாலும் நாம எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்குவோம். அவருக்கு ஊழ்வினையால வருகின்ற துன்பம் கட்டி ராஜபிளவு முதுகுல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு முதுகுல ஒரு கட்டி வந்தது. அது ஊழ்வினை. ஊழ்வினைனா பிராரத்தம். இந்த பிறவியில அனுபவிப்பதற்காக பெருமான் நிர்ணயிச்சிருக்கக்கூடிய பிராரத்தம். நாம ஊழ்வினையை அனுபவிக்கும் போது துன்பப்படுகிறோம். ஊழ்வினை அனுபவிக்கும் போது துன்பப்படுகிறோம். நமக்கு ஊழ்வினை, வண்டியில போறோம், கீழே விழுந்தோம், கை உடைஞ்சு போச்சு, இது ஊழ்வினை இல்லையா? ஆனா கட்டு கட்டிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு அழுதுட்டு உட்கார்ந்துக்கிறோம். ஊழ்வினையால நாம துன்பப்படுகிறோம். ஆனா ரமணர் ஊழ்வினையால துன்பப்பட்டாருன்னா துன்பப்படல. புரியுதா? துன்பப்படலைங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார்? நீங்க எப்படி சார் அவர் துன்பப்படலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, இல்லையா, அந்த கட்டிய மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சை அறையில ஆபரேஷன் தியேட்டர்ல செய்ய வேண்டிய அந்த ஆபரேஷனை ஸ்டூல்ல உட்கார்ந்து அறுக்க சொன்னாரு இல்லையா? அவருடைய சீடர் மருத்துவர். அவருக்கு இது உள்ள புறையோடி போய்விடுமேன்னு பயம். சாமியினுடைய உடம்பு வீணா போயிடுமேன்னு அவருக்கு பயம். அதனால என்ன பண்றாருன்னு சொன்னா கட்டாயப்படுத்துறாரு ரமணர். இதை நாம ஆபரேஷன் பண்ணிடணும் சாமி. இவர் அது இருந்துட்டு போட்டுமேங்கிறாரு. அவர் ஒத்துக்கல. சரி, ஒரு நிலையில என்ன பண்றாருன்னா அவரை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக, யார, தன்னுடைய பக்தனை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டூலை தூக்கி மரத்தடியில போட்டுட்டு வெளியில ஆசிரமத்துக்கு வெளியில அறுத்து எடுத்துருப்பான்ட்டாரு. பாருங்க. அப்ப அந்த உடம்புக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி நடந்துகிட்டார். அப்ப அந்த உடம்பு ஊழ்வினை உடம்பை வருத்தும். எதை வருத்தாது? உயிரை வருத்தாது. இப்ப நாம ஊழ்வினையால உடம்பு வருத்துவதை உயிர் வருத்துகிறது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நானுங்கிற பற்று இருந்துகிட்டே இருக்கு. அதைத்தான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகில் என்று சொல்லுகிறார்களே. சார்பு உணர்தல் என்றால் என்ன? தியானத்தால் சிவத்தை உணர்வது. சார்பு கெடுதல் என்றால் என்ன? உணர்கிறோம் என்ற உணர்வும் அற்று நிட்டை கூடி இருப்பது என்று இரண்டுக்கும் விளக்கம் சொல்லி, அப்படி நிட்டை கூடி இருக்கின்ற போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஊழ்வினையால் வருகின்ற துன்பம் இருக்காது, அந்த ஆன்மா அனுபவிக்காது என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக சிவபெருமானுடைய சிறப்பு இயல்பு 36வது வெண்பா. சிவபெருமானுடைய சிறப்பு இயல்பு, அதாவது உண்டு எண்ணில் உண்டாகும் இல்லாமை, இல்லை எண்ணில் உண்டாகும் ஆணமையின் ஓர் இரண்டாம் உண்டு இல்லை என்னும் இவை தவிர்த்த இன்பத்தை எய்தும் வகை உண்டு எண்ணில் உண்டு எய்தும் வகை உன்னில் அவன் உன்னுடனே ஆம் என்று பேசுகிறார். இப்ப இதை கொஞ்சம் கொண்டு கூட்டிக்கலாம். முதல் வரியில் இருக்கு பாத்தீங்களா, உண்டு எண்ணில் இல்லாமை உண்டாகும், உண்டு எண்ணில் இல்லாமை உண்டாகும். இல்லை எனில் இல்லாமை உண்டாகும், இல்லை எனில் இல்லாமை உண்டாகும். திரும்ப அந்த இல்லாமை கொண்டாங்க. இது இலக்கணத்துல தாப்பிசைன்னு பேரு. இதுக்கு பேர் என்னது? தாப்பிசைன்னு பேரு. இந்த இல்லாமைங்கிற சொல்லு தாம்பு. அது முதல் அடியோடும் சேர்ந்து பொருள் சொல்லும், இரண்டாவது அடியோடும் சேர்ந்து பொருள் கொடுக்கும். உண்டு எண்ணில் இல்லாமை உண்டாகும், இல்லை எனில் இல்லாமை உண்டாகும். ஆணமையின் ஓர் இரண்டாம்
உண்டு இல்லை என்னும் இவை தவிர்த்த இன்பத்தை எய்தும் வகை உன்னில் அவன் உன்னுடனே ஆம் என்று சொல்றார். சிவபெருமான் உண்டு என்று சொன்னால், சிவபெருமான் உண்டு என்று சொன்னால் அது அவனுக்கு இந்த உலக பொருள்களை போல அவனை காண முடியும் என்று சொன்னால், உலக பொருள்களை போல காண முடியும் என்று சொன்னால் அவனும் உலக பொருளும் ஒன்றாயிடும். அவனும் உலக பொருள் போல ஒன்றாயிடும். அப்ப இறைவன் இல்லைன்னு ஆயிடும். அவன் இல்லையே என்று சொன்னால் அவன் இல் பொருள் என்று ஆயிடும். இல் பொருள் என்று ஆயிடும். இந்த பாட்டை ரொம்ப எளிமையா சொல்லணும்னு சொன்னா, நம்முடைய சிவஞான போதத்தினுடைய 6வது நூற்பா என்ன? 6வது நூற்பா சிவஞான போதத்துல, சிவஞான போதத்துல 6வது நூற்பா யாருக்காவது நினைவு வருதா? உணர்வுறு அசத்து எனின், பாக்குறீங்களோ? உணர்வுறு அசத்து எனின் உணராது இன்மையின், உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என 2 வகையின் இசைக்கும் மண்ணுலகே, 2 வகையின் இசைக்கும் மண்ணுலகே. ரொம்ப அருமையான ஒரு நூற்பா. இந்த பாட்டு அந்த நூற்பாவுடைய கருத்து தான் சொல்லுது. உணர்வுறு அசத்து ஏனின் உணராது இன்மையின், உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என 2 வகையின் இசைக்கும் மண்ணுலகே என்று பேசுகிறார். அதாவது நம்முடைய சுற்று அறிவினால் கடவுள் உண்டு என்று கூறினால் அது நம்முடைய அறிவை கொண்டு அறியும் பொருள் அல்ல, அது பொருள் ஆகாது. உணர்வுறு எனின் அசத்து, உணர்வுறு எனின் அசத்து, புரியுதுங்களா? நம்முடைய சுட்டு பொருளை கொண்டு உணர முடியும், சுட்டறிவை கொண்டு உணர முடியும் சொன்னா அது இப்போ உலகத்தில் இருக்க எல்லா பொருளையும் அறிகின்ற அறிவு தான் சுட்டறிவு. ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். சுட்டறிவுன்னா என்னன்னு சொன்னா உலகத்தை அறிகின்ற அறிவு சுட்டறிவு. உலகத்தை அறிகின்ற அறிவு என்னது? சுட்டறிவு. ஏன் சார் சுட்டறிவு சொல்றோம் தெரியுமா? ஒவ்வொன்றையாக இது 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 இதுன்னு சொல்றோம் இல்லையா? சுட்டி 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 அறிகின்ற அறிவு என்னது? சுட்டறிவு. இது புத்தகம் இல்லையா, இது தாளு, இது ஒளிவாங்கி, இது மனிதர், இது நாற்காலி, இது மேசை என்று ஒவ்வொன்றாக என்ன பண்றோம்? சுட்டி சுட்டி அறிகின்றோமே, அது என்ன அறிவு? சுட்டறிவு. அப்ப இந்த சுட்டறிவை கொண்டு எதை தெரிந்து கொள்ளலாம்? உலக பொருள்களை அறிந்து கொள்ளலாம். எந்த பொருள்களை அறிந்து கொள்ளலாம்? உலக பொருள்களை அறிந்து கொள்ளலாம். இந்த உலக பொருள்களை அறிந்து கொள்வதை போல இறைவனை அறிய முடியாது. இறைவனை அறிய முடியும் எதை கொண்டு? சுட்டறிவை கொண்டு. அதைத்தான் நம்முடைய மெய்கண்டார் சொல்லுகிறார். உணர்வுறு எனின் அசத்து, சிவபெருமான் சுற்றுணர்வை கொண்டு அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அவன் அசத்து பொருளாகி விடுவான், ஜடப்பொருளாகி விடுவான். உணராது என்னை, அவனை உணரவே முடியாது என்று சொன்னால், உணரவே முடியாது என்று சொன்னால் அவன் இல் பொருளாகி விடுவான், இல்லாத பொருளாகி விடுவான். உணராது எனின் இன்மை. அப்போ உணர்ந்துகின்ற பொருளாக இருந்தால் சுற்று அசத்து பொருளாகிடுவான். உணரவே முடியாது சொன்னா அவன் என்ன ஆயிடுவான்? இல்லாத பொருளாகி விடுவான். அப்ப அவன் யார் சார் அப்படின்னு சொன்னா இந்த 2 வகையிலும் சேராதவன். இந்த 2 வகையிலும் சேராதவன். இருதிறன் அல்லது, இருதிறன் அல்லது இந்த 2 வகையிலும் சேரல. அப்ப அவன் யார்? யாரு? சிவசத்து. எது? சிவசத்து இல்லையா? அப்ப சிவசத்தாம் என 2 வகையின் இசைக்கும் மண்ணுலகே என்று பேசுகிறார். அந்த மாதிரி சிவபெருமானை உண்டு என்று சொன்னாலும் அவன் ஜடப்பொருளாகி விடுவான், இல்லை என்று சொன்னாலும் இல்லாத பொருளாகி விடுவான். ஆகவே இந்த 2ம் அல்ல, இந்த 2ம் இல்லை. அப்ப யாரு சொன்னா இவை தவிர்த்த இன்பம் எய்தும் வகை உன்னில்,
இந்த இரண்டையும் நீக்கிவிட்டு பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் அறிய முடியாத அவனை இந்த இரண்டு ஞானங்களையும் நீக்கிக் கொண்டு அவனுடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற பதிஞானத்தோடு எய்தினால் அவன் உன்னுடனே அவன் எப்படி இருப்பான்? உன்னுடனே இருப்பான் என்று சொல்லுகிறார். அப்போ பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் அறிய முடியாத சிவத்தை எந்த ஞானத்தால் அறிய முடியும்? பதிஞானத்தால் அறிய முடியும். அதுதான் அவனுடைய சிறப்பு இயல்பு என்று பேசுகின்றார். அப்படி பேசி இந்த நிலையில நாம உபாய இயல்ல சிவ யோக பகுதியை நாம நிறைவு செய்திருக்கிறோம். எந்த யோக பகுதியை நிறைவு செய்திருக்கோம்? சிவயோக பகுதியை நிறைவு செய்திருக்கின்றோம். உபாய இயல்லையே என்ன சிவஞான பகுதி இருக்கிறது. அதுதான் கொஞ்சம் பெரிய பகுதி. அதாவது 37வது வெண்பாவிலிருந்து 88வது வெண்பா வரைக்கும் சிந்திக்க வேண்டிய பகுதி. ஆகவே அந்த பகுதியை நாம உணவு இடைவேளைக்கு பிறகு சிந்திக்கிறோம். இப்ப மணி 9, 1 மணி நேரம் ஆயிடுமா? 1:30 1 மணி நேரம் ஆயிடுமா? 2:30 மணிக்கு ஆரம்பிச்சு 2:30 மணிக்கு 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரம் என்ன கூடவா இருக்கிறதுனால 1 மணி நேரம் சொல்லல, அரை மணி நேரம் தான் டைம். ஆக 1 மணி நேரத்துல நாம 2:30 மணிக்கு தொடங்கிடலாம். வேகமா வாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா. ஐயா, இந்த சிறந்த கோடைகால வகுப்புக்கு அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்லப் பண்ணாதவங்க ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்க. உள்ளூர் அடியாருங்க அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. வெளியூர் அடியாருங்க தனியாக அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு அட்டனன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம், புரியுதுங்களா? உள்ளூர் அடியாருக்கு வெளியூர் 5 நாள் வகுப்பு முடிவில் 5 நாள் முழுமையாக யார் அட்டன் பண்ணாங்க அவங்களுக்கு 5ஆம் நாள் சாயந்தரம் வகுப்பு முடிஞ்சோடனே சான்றிதழ் வழங்கப்படும். இதுதான் இந்த கோடைகால வகுப்புகளுடைய சாராம்சம், சரிங்களா? 5 நாளும் யார் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கப்படும். இதுதான் இது. இந்த புதிய அடியார்கள் இங்கே மடம் மேலே 5 பாத்ரூம் இருக்குது, கீழே 5 பாத்ரூமு, சைடில் ஒரு 3 டாய்லெட் இருக்குது, 13 இருக்குது. ஏதாவது அசௌகரியங்கள் இருந்தால் சொல்லுங்கள், அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம், சரிங்களா? ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். இன்றைக்கி முதல் நாள் உங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் இருந்தால் சொன்னால் நாங்கள் அந்த சிறப்பாக ஏற்பாடு நம்ம செஞ்சுக்கலாம். உணவை எடுத்துகிட்டு வந்துடுங்க, சரிங்களா? கீழே அன்னம்பாளிப்பாங்க நடக்குது, கீழே உணவு எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு உடனே எல்லாம் மேலே வந்துடுங்க. வகுப்பு ஆரம்பிச்சிடலாம். வகுப்பு ஆரம்பித்தா தான் இந்த பாடத்திட்டத்தை நம்ம ஓரளவுக்கு அதை சிந்திக்க வாய்ப்பு இருக்குது. 3 பேட்ச் போகும் அதிகமாக. அதுக்கு முதல் வெளியூர் அடியாருங்க போய் கீழே